ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செய்வதற்கு நமக்கு 7 நபர்களிடம் இருந்து ப்ளஸ்ஸிங் கிடைக்க வேண்டும். அவை என்ன என்ன என்று பார்ப்போம். முதலாவதாக காட். அவன் இன்றி ஒரு அணுவும் அசையாது. கடவுளை பிரார்த்தனை செய்தால் கடவுள் அருகில் நாம் செல்வோம். ஆனால் மக்களுக்கு தொண்டு செய்தால் கடவுள் நம் அருகில் வருவார். ஏனென்றால் பிரார்த்தனை செய்யும் வாயை விட சேவை செய்யும் கரங்களுக்குத்தான் கடவுள் அதிகம் துணை புரிகிறார். ஆகவே கடவுளுடைய ப்ளஸ்ஸிங் நமக்கு வேண்டும். இரண்டாவதாக பேரண்ட். தண்ணீரின்றி மீன் இல்லை, அதுபோல பெற்றோரின்றி நாம் இல்லை. ஆகவே பெற்றோரின் ப்ளஸ்ஸிங் நமக்கு வேண்டும். மூன்றாவதாக ஸ்பான்சர். பிறரை தூக்கிவிட குனிபவனே உயர்ந்த மனிதன். ஆகவே ஸ்பான்சரிங் பிளஸ்ஸிங் நமக்கு வேண்டும். நான்காவதாக டீம் பீப்புள். நேர்மையான நெஞ்சிருந்தால் நெருப்பின் மீதும் படுத்துறங்கலாம். அதுபோல டீம் பீப்புள் ஆதரவிருந்தால் மகிழ்ச்சி சிகரத்தில் ஏறிவிடலாம். ஆகவே டீம் பீப்புள் ப்ளஸ்ஸிங் நமக்கு வேண்டும். ஐந்தாவதாக கிராஸ் லைன். ஈடுபாடு இல்லாமல் வெற்றியடைய முடியாது. அதே போல் கிராஸ் லைனிங் ப்ளஸ்ஸிங் இல்லாமல் உச்சம் தொட முடியாது. ஆகவே கிராஸ் லைனிங்கோடைய ப்ளஸ்ஸிங் நமக்கு வேண்டும். ஆறாவதாக ப்ராஸ்பெக்ட். பிறந்தவுடன் கிடைப்பது தாலாட்டு. இந்த வியாபாரத்தில் ப்ராஸ்பெக்ட் மூலம் கிடைத்திடுமே பாராட்டு. ஆகவே ப்ராஸ்பெக்டோட ப்ளஸ்ஸிங் நமக்கு வேண்டும். ஏழாவதாக ஃபேமிலி. பயிற்சியும் முயற்சியும் தொடர்ச்சியும் நம்முடைய ஃபேமிலியின் சப்போர்ட்டும் இருந்தால் சாதாரண மனிதனும் சாதனை மனிதனாகலாம். ஆகவே ஃபேமிலியோட சப்போர்ட்டும் ப்ளஸ்ஸிங்கும் நமக்கு வேண்டும். மேலும் விவரங்களுக்கு மேலே திரையில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, நன்றி.